ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி காலையில் கார்லிக் ஹனி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தாச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தயிர் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். காலையில் தயிர் சாப்பிட்றது ரொம்ப நல்லது கட்ஸுக்கு. அதனால் நாங்கள் எல்லாருமே தயிர் சாப்பிடுவோம். ஓகே, நல்லாயிருக்கு சாப்பிட. அடுத்து புக் ரீடிங். ஓகே, நிலானி வந்துட்டு அவளோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ரைட்டிங் ப்ராக்டிஸு. அடுத்து நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் சன்னியாக இருக்குது, அதனால் சரின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு வெளியில். அப்படியே போய் கொஞ்சம் வாக்கிங்லாம் போயிட்டு வரலாம், கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு வரலாம் வெளியே போயிட்டு அப்படின்னு. இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் குளிர் வந்துடும், அதனால் பேக்கப்பாக அப்படியே கிளம்பியாச்சு ஜர்க்கின்லாம் போட்டு. சரி, அப்படியே ஆஃப்டர்நூன் தானே, அப்படியே போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதனால் அங்கே கிளம்பி வந்துட்டோம். மாடியில் இருக்குது. இதோ நிலானி முன்னாடி போய் கதவு திறந்துருக்கா. ஓகே, உள்ளே வந்தாச்சு. ஓகே, முன்னாடி பிளேஸ் இருக்குது, அங்கே சாய்க்குட்டி உட்கார வேண்டியதான். அடுத்து மெனு கார்டில் வந்துட்டு பார்த்தா டக்கு ரைஸு, டக்கு டாப்பிங் வந்து டக்கு, 2 எக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அது வரைக்கும் சாய்க்குட்டி அங்கே ஒரு பொம்மை இருக்குன்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் போய் நின்றுட்டுருக்கா பார்க்குறதுக்கு. பேசுவாங்களே, பேசுவான். ஹை ஃபை பண்ணு, ஹை ஃபை. என்னது? ஓகே, ரைஸ் ரெடியாகி கொண்டு வந்துட்டாங்க. மேலே கிம் போட்டிருக்குறாங்க. அப்புறம் ஒரு 2 எக் பவுச்சு, உள்ளே வந்துட்டு மீட் இருக்குது, அதுக்குள்ளே ரைஸ் வச்சுருக்காங்க. ஒரு எக் பவுச் எடுத்துகிட்டு சாய்க்கு வச்சிட்டேன். இது எடுத்து நிலானிக்கு. டக் மீட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நிலானிக்கு கொஞ்சம் ஊட்டிட்டேன். நிலானி அவளே சாப்பிட்டுக்குவா. அவள் ஸ்கூலில் வந்துட்டு டெய்லியும் கொரியன் ஃபுட்ஸ் தான் சாப்பிட்றா. அதனால் அவளுக்கு எந்தெந்த ஃபுட்டை எப்படி சாப்பிட்ணுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஸ்கூலில் வந்துட்டு நல்ல வெரைட்டியான ஃபுட்ஸ் வந்துட்டு டெய்லியுமே கொடுப்பாங்க, அதனால் அவள் சாப்பிட்ருவா. ஓகே, 3 பேரும் சாப்பிட்டுட்ருக்கோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. லன்ச் டைமுன்றனால இங்கே நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போயிட்டுருப்பாங்க அப்படியே. ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிரவுண்டுக்கு போகலான்னு பிளானு. ஓகே, கிரவுண்டுக்கு வந்தாச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் வாக்கிங். அவங்க 2 பேரும் இங்கே விளையாண்டுருக்காங்க. ஷட்டில் கொண்டு வந்தோம், நிலானி ஷட்டில் விளையாடுவா, அதனால் ஷட்டில் கொண்டு வந்தோம். நிலானி அவளை வச்சிட்ருப்பேன் கொஞ்சம் நேரம். அதுக்குள்ளே நான் போய் ஒரு 2 ரவுண்டு அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். இன்றைக்கி வெளியே வந்து நடக்கலான்னு தான் பிளானு. ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குது, ஓகேன்னு வந்தாச்சு. அடுத்து வந்துட்டு நிலானிக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்துருந்தேன். அந்த கோட்டு மேலே வந்து கண்ணை மூடிட்டு நேரம் நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே நடந்து வந்தா. சரி, மறுபடியும் இப்போ நடந்து போகிறேன் அதில் அப்படின்னு சொன்னால், சரி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவள் என்ன பண்ணுவா, அப்படியே நேராக அந்த கோட்டை தாண்டி அவள் பாட்டுக்கு போயிட்டுருப்பா. கண்ணை மூடிட்டு போகிறங்காட்டி அவள் பாட்டுக்கு தாண்டி போய்கிட்டு இருப்பா. இதோ தாண்டி போயிட்டுருக்கா அவள் பாட்டுக்கு. அப்புறம் சொன்னதுக்கப்புறம் நிற்பா. ஓகே, மறுபடியும் ரிட்டன் அதே கோட்டில் வர ஆளாமா. சரி, ஓகேன்னு வர சொல்கிறேன். வர கரெக்டாக தான் நடத்து வரா அவன். சாய்க்குட்டி பின்னாடியே பேட்டை தூக்கிட்டு ஓடி வரா. ஓகே, வந்துட்டா. ஓகே, அடுத்து வந்து எக்ஸசைஸ் செய்ய போகிறேன் நான். ஓகே, எப்படியாச்சும் கொஞ்சம் வெயில் அடிக்கும் போதே கொஞ்சம் வந்துட்டு எக்ஸசைஸ் செஞ்சுட்டு போயிடலாம். இல்லை வீட்டுக்கு போயிட்டு இவ்வளோ நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு
வீட்டுக்கு போனோம்னா அங்கே போயிட்டு எக்ஸசைஸ் செய்ய விட மாட்டாங்க. இவங்க 2 பேர் ஏதோ ஒரு வேலை வச்சுட்டா அதனால் இங்கேயே எக்ஸசைஸ் பண்ணிட்டு போகலான்னு. ஓகே, இது ஒரு சேலஞ்சு. இப்போ வந்துட்டு நம்ம யூடியூப்பில் நிறைய ட்ரெண்டிங்கில் வந்துட்டுருக்குல, கையை வந்துட்டு சேர்த்தி வச்சுட்டு எந்திரிச்சு கையை கட்டிகிட்டே எந்திரிச்சு திரும்பி உட்காரணும் சம்பளங்கால் போட்டு, அந்த மாதிரி. ஓகே, அது எப்படியோ நான் செஞ்சுட்டேன். நான் அடுத்து நிலானி ட்ரை பண்ணுறேன்னு பண்ணால் எனக்கு கரெக்டாக வரும். ஓகே, அடுத்ததாக சாய்க்குட்டி வந்துட்டா. அடுத்து ஏதாச்சும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இங்கே ரோசஸ் விளையாடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சாய்க்குட்டியே அடுத்து அவளுமே எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு உட்காந்துருக்கா. அந்த அடுத்து அவள் எக்ஸசைஸ் பண்ண போகிறா. அவளே என்ன மாதிரியே சவளங்கால் போட்டு கையை சேர்த்தி வச்சுட்டு உட்காந்துருக்கா. ஓகே, அடுத்து இவள் எக்ஸசைஸ் செய்ய போகிறா. அப்போ இதோ செஞ்சுட்டா. ஓகே, நான் 4-5 நாளாக வீட்டில் எக்ஸசைஸ் செய்கிறேன், வெளியே வந்தால் செய்கிறேன் அப்படின்றனால இவளும் அதையே ஃபாலோ பண்ணுறா. ஓகே, நான் வந்துட்டு அந்த மேட்டு போட்டு யோகா மேட்டு போட்டு எக்ஸசைஸ் செய்கிறப்ப இவளும் கூட சேர்ந்து செஞ்சிட்ருப்பா. சரி, ஓகே, இது நல்ல பழக்கம். கொஞ்ச நாள் போச்சுன்னா அவளும் பழகிக்குவா. அப்படியே இது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே, அடுத்து ரிங்கர் கேரோசஸ் விளையாடலான்னு சொல்லியிருந்தா, அதனால சரின்னு ஓகேன்னு விளையாடலான்னு நாங்கள் 2 பேர் கைப்பிடிச்சி இவன் சுற்றிட்டுருக்குறோம். சாய்க்குட்டியும் வந்து அவளும் கைப்பிடிக்க சொன்னான். சரி, ஓகே, ரிங்கர் கேரோசஸ்லாம் கைய உடைச்சிட்டா. நீமா சரி வா. அடுத்து நிலானிக்கு ஒரு சேலஞ்சு. காருக்கு எடுத்து தலையில் வச்சுட்டு நேராக அங்கேருந்து விழுகாமல் எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை விழுக்காட்டினா, அப்புறம் வந்துட்டான். ஓகே, போயிட்டு வந்துட்டு நான் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அடுத்து ஜீரா வாட்டர். அப்புறம் கொஞ்சம் நேரம் நானும் நிலானியும் கார்ட்ஸ் விளையாண்டோம். எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்ன அட்டாக் பண்ணுங்க. அதை எப்படி தடுக்கிறீங்கற மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ரெடி? எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. Thanks for watching.